பெரியவர்களே, ஆற்றல் மிக்க தாய்மார்களே, தாங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு வைத்தினர் விஜய் டிவி புகழ், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ் மருதமுடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வழங்கும் வள்ளி திருமண நாடகம் இதோ ஒரு மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் திரளாக நாடகத்தினை கண்டுகளித்து அந்த முனியையாவின் அருள்வெட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருகை ஆதரவு தருவ நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். பவன மதுரா நிலையே பாண்டியராஜ தனகே, பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனகே, பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனகே, பவரகதேலதிக பரிதோத்தினார் நிலையே பவராஜதாலகிலே பட்டி மோதனம் நாகினி பட்டி மோத சமுதாயினி பாவகலம் பிராகினி பட்டி மோதனம் நாகினி நாச்சியம்மா சங்கரே தயாந்தவனே சங்கரே தேசகனோடு தேசிகத்தோடு சுரங்கன தாண்டி தேனித கோடி சுரங்கன தாண்டி தேசிகத்தோடு சுரங்கன தாண்டி மத்தி சிவ கரி கஜானனே சிவகரி கஜானன சங்கரே தயா நாடகமங்கல நாடக பூஜித நாடகமங்கல நாடக பூஜித நாடகமங்கல நாடக பூஜித நாடகமங்கல நாடக பூஜித சோமக சுபகபரி கஜானன சுபக சுபகபரி கஜானன சங்கரே சாந்தவனே சங்கரி பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியார் பார்த்தாலே போதும் வாழ்விடரேது பாராளே பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தால் போதும் பதம் நினைத்து கல்குதல் தினம் மணிந்து முருகா 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 உள்திரு பதம் நினைந்து அன்புடன் தினப்பணிந்து உள்திரு பதம் நினைந்து அன்புடன் தினம் மணிந்து தினமாய் பாட்டும் என்பார் நீ திருவள்ளம் கணிந்து தினமாய் போற்று பறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தார் போது கண்ணக சயந்தோ மகிழ்ந்திடு முருகா தாரோ புகழ்ந்து போக்கிடு குமரா மன்னக சயன மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போட்டிடு குமரா கண்ணமையில் ஏறோ படுவேலே கண்ணமையில்
ஆறுமுகயுடல் சிவரும் ஆறும் பன்னிரு விழிகளிலே உடல் ஒரு விழிகளை பார்த்தாலே போதும் வாராது பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தாலே வணக்கம். அப்படியே இருக்கு குறைச்சு முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று எங்களுக்குத்தா பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று எங்களுக்குத்தா நானே பழம் ஒன்று எங்களுக்குத்தா இளமகிழாது யாத்திரையாது இளமகிழாது யாத்திரையாது இளமகிழாது யாத்திரையாது வளமையோ செல்வமோ வளம் ஒன்று தாராது இளமை இதுவாக தனிமை பொருளாக இளமை இதுவாக தனிமை பொருளாக நிம்மதியே எந்தனுக்கு தா முருகா நிம்மதியே எந்தனுக்கு தா முருகா பழனிமலை முருகா பழம் நீந்திருக்குமரா பழம் ஒன்று எந்தனுக்கு தா நானே பழம் ஒன்று எந்தனுக்கு தா நாள் ஒவ்வொன்றும் உன் திருப்புகழ் பாடு உண்மை பொருளாக உந்தனையே நாடி நாள் ஒவ்வொன்றும் உன் திருப்புகழ் பாடு உண்மை பொருளாக உந்தனையே நாடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மகையை தேடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மகையை தேடி மகிழ்ந்திட வரம் ஒன்றுதா முருகா மகிழ்ந்திட வரம் ஒன்றுதா முருகா பழனிமலை முருகா பழம் நீந்திருக்குமரா பழம் ஒன்று எந்தனுக்கு தா நானே பழம் ஒன்று எந்தனுக்கு தா டப்பு டப்புன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இது என்ன வெடிச்சுக்கிட்டே இருக்கு? கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாகி கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே சிந்திருக்கும் மகமாகி வேர்காட்டு வீட்டிருப்பால் வீரனவன் திருசோழி வேர்காட்டு வீட்டிருப்பால் வீரனவன் திருசோழி கூட்டினையுமாத்திடுவாள் குலதெய்வம் மாக்காளி குலதெய்வம் மாக்காளி கருவாகும் கருணை கருமாறி கசிந்துருகும் மனதிலே சிந்திருக்கும் மகமாகி தஞ்சம் என்றால் தஞ்சை நகர்
சமயபுரம், தஞ்சம் என்றால் தஞ்சை நகர், சரணம் என்றால் சமயபுரம், கண் கொடுத்தோம் காமபுரம், கை கொடுப்பாள் அன்னையவள், கை கொடுப்பாள் அன்னையவள், சிரிப்பினிலே முத்துதிரோ தேவி என்றா வாழ்வுதிரோ, நெருங்காத மேரி எல்லாம் நெருப்பாக கொதித்து விடும், நெருப்பாக கொதித்து விடும், கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி, கசிந்துருகும் மனதினிலே சென்றிருக்கும் மகமாயி, வேண்டி நின்றால் வினைகளைவாள், வேப்பிலையாய் குளிர்ந்திடுவாள், வேண்டி நின்றால் வினைகளைவாள், வேப்பிலையாய் குளிர்ந்திடுவாள், தாயவனின் தாழ் பண்ணின்றாள், நோயெல்லாம் போக்கிடுவாள், நோயெல்லாம் போக்கிடுவாள், கடலுக்கு நீ கொடுப்பாள் காலமலை கருமாறி, கடலுக்கு நீர் கொடுப்பார் காலமலை கருமாறி, காலடியார்க்கு கதி கொடுப்பார் அருள் மாறி, கதி கொடுப்பார் அருள் மாறி, கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி, கசிந்துருகும் மனதினிலே சென்றிருக்கும் மகமாகி, கசிந்துருகும் மனதினிலே சென்றிருக்கும் மகமாகி, 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 தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே என சம்மதமே, தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே என சம்மதமே, இது வேறாலும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் பறிக்காத மங்களராகமே, தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே என சம்மதமே, வண்ண வண்ண வளவி போட்டு வசமாத்த வளர்த்தி போட்டு என்ன கட்டி இழுத்து போடும் இளந்தேகமே, கூறப்பட்டு கலங்கிடாம குறையேதோ நடந்திடாம ஆசைப்பட்டு அணைக்க வேண்டும் மகராசனே, முன்ன பின்னாருங்கதில்லை முறையாக தெரிந்ததில்லை, சின்ன சின்ன தவறனி பொறுத்தாள வேண்டுமே, புத்தகத்தில் படித்ததில்லை புரியாம நடித்ததில்லை, புத்தகன விவரமாக்க வெளியாக்க வேணும் இந்த மேனி இந்த தோணி, ராணி இந்த ராணி இந்த ராஜனோட விருப்பமே, தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே என சம்மதமே, நவரத்தினத்தோடு முழுசான லட்சணத்தோடு மெத்தையில நானும் கூட வர வேண்டுமே, முன்னெண்டு பவளத்தோடு முன்பாயும் மதுரத்தோடு கண்ணனுக்கு காதல் விருந்து தர வேண்டுமே, தொட்டு தொட்டு சுகமும் கூட துதியாத தலங்கள் பாட விட்டு விட்டு விலகி ஓட முடியாமல் போகுமே, கொத்து மல்லி குட்டைகளாட புலிப்பாவை வண்டுகளாட புத்தம்புது செண்டுகளாட புதுராக தோணும் இந்த ராஜா சொல்லுலேதா, ராஜா இந்த ராஜா இந்த ராஜனோட விருப்பமே, தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே என சம்மதமே, இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் பறிக்காத மங்களராகமே, தானா வந்த சந்தனமே உன்னை தழு
உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க பாலைய விட்டு விலகி கொஞ்சம் மதுராம பக்குவமா உட்காருங்க உட்காருங்க பாலைய விட்டு விலகி கொஞ்சம் மதுராம பக்குவமா உட்காருங்க 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 வந்தியலா இதுக்கு முன்னாடி வந்தியலா வந்தியலா இதுக்கு முன்னாடி வந்தியலா இப்ப வந்தியலா இதுக்கு முன்னாடி வந்தியலா எங்களோட நாடகத்தை ஓரோடிதான் வந்தியா எங்களோட நாடகத்தை ஓரோடிதான் வந்தியா கோமல் வந்துட்டேன் பாட வந்துட்டேன் கூடியிருக்கும் உங்கள் நல்ல வந்து வந்துட்டேன் அப்பப்பா 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 வாழியவே வாழியவே நாடக கலை வாழியவே கொத்தனாறு வேலைவாக்கும் கொத்தனாருக்கு வணக்கமே வேலைவாக்கு கொத்தனாருக்கு வணக்கமே தாலு கிடைக்காம அலையிற பேசிரிக்கும் வணக்கமே மேத்திரிக்கு வணக்கமே பல வீடுகளை காண்டை குடித்து பூசாம போட்டிருக்கும் அடுத்த வாரம் பூஜுவோம் இந்த வாரம் பூஜாமல் திணிக்கு விடுகின்ற இன்ஜினியருக்கு வணக்கமே பல வீடுகளை காண்டைக்கு பூஜிருக்கு பூக்காம இருக்கும் இன்ஜினியர்களுக்கு வணக்கமே காலையில காடு சென்று விவசாயம் முக்கியம் என்று விவசாயம் பார்த்து விவசாயிகளுக்கு வணக்கமே காலையில காடு சென்று மாலையில வீடு தேடும் விவசாயிகளுக்கு வணக்கமே காலையில 11 மணிக்கு 10 ரூபா தாங்க 20 ரூபா தாங்கணும் வசூல் பண்ணி 12 மணிக்கு பிராந்தி கடையில் இருக்கின்ற மது பிரியருக்கு வணக்கமே மது பிரியர்களுக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே வந்திருக்க அனைவருக்கு வணக்கமே 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 வந்திருக்க அனைவருக்கு வணக்கமே அப்படி நிக்காம வந்து நீங்க உட்காருக்க எல்லாருக்கும் வணக்கமே எல்லாருக்கும் வணக்கமே வாங்க வாங்க உட்காருங்க அந்த காலை நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த காலை நிக்காது அப்படி பதயத்தை விட்டு விலகி பதயத்தை விட்டு விலகி நீங்க பக்குவமா உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலை நிக்காதீங்க ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க அவங்க புருஷன் அடிப்பாங்க சரி ஆளு வச்சு வெட்டுவாங்க சரி விட்டுடு தம்பி வேணாம் தம்பி அத்தனை பேரும் நம்மள நம்பி அல்லா தம்பி வேணாம் தம்பி அல்லா அத்தனை பேரும் நம்மள நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து இதழ் பண்ணாதீங்க அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாறே அம்மா மாறே அம்மா மாறே அத்தா மாறே பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க தம்பி மாற தங்கச்சி மாற பாருங்க தங்கச்சி மாறே பாருங்க கைவிடைய நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாறே அத்தா மாறே பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க ஆலோலம் சோ அப்படின்னு பறவையை வளர்த்தலாம்னு நாங்கள்லாம் நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் இந்த வரவேற்பு பாட்டு முடிஞ்சவொன்னா வளர்த்த ஆத்தாக்க கைதட்டுச்சுங்க அதுதான் முக்கியம் ஏன்னா கைதட்டு தான் எல்லா வகையிலையும் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு பொன்னாட ஒத்தையில கைதட்டாங்கன்னா ஏன் அந்த பொன்னாடையே ஏத்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பொன்னாட ஒத்தையில கைதட்டலைன்னா என்ன அர்த்தம் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பொன்னாடை அப்படின்னு அர்த்தம் ஒரு ஆளுக்கு மாலை உடையில கைதட்டானா அது பாராட்டுறதுக்கு அர்த்தம் ஒரு கைதட்டுறது பல வித்தியாசம் இருக்கு ஆமாண்ணே இதுல கும்பிடுறது பல வித்தியாசம் ஒரு வாத்தியார் சொல்லியிருக்காரு மாணவர்கிட்ட தம்பி நீ எந்த நேரம் பார்த்தாலும் என்னை கும்பிடணும் ஆமாண்ணே என்னை எந்த நேரம் பார்த்தாலும் நீ கும்பிடணும் இவனுக்கு மாணவனுக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு அது எப்ப பார்த்தாலும் நம்மளை கும்பிடுன்னே சொல்றானே அப்படின்னு அவன் பல யோசனையில இருந்திருக்கேன் பாரு திடீர்னு வாத்தியார் கேணியில தண்ணி இறக்க போனாலும் திடீர்னு பல்ட்டி அடிச்சு கேணிக்குள்ள விழுந்துட்டாரு வாத்தியார் வாத்தியாரு டைவ் அடிச்சிட்டாரு. ஆனா நம்ம மாதிரி ஆளா இருந்தாலும் நீச்சல் அடிக்க முடியாதுல்ல. கேணிக்குள்ள பல்ட்டி அடிச்சு விழுந்துட்டாரு. விழுந்தவனா யாரோ கேணிக்குள்ள விழுந்துட்டானோ 10 பயலுக போய் சேர்ந்து அந்த கேணியை சுத்தி பார்க்க உள்ள ஒரு ஆளு கிடந்திருக்கு. சரி ஆளு யாரோ ஒரு ஆளு கிடக்குறாரு அவரை காப்பாத்தணுமே அப்படின்னு வாலி கயிறையும் உள்ள ஓட்டா கேணிக்குள்ள போட்டு வாலி இப்படி கயிறை பிடிச்சி இழுக்க
அங்க வாத்தியார் உள்ள இருந்தாலும் அப்படியே மேல ஏறி வர வாத்தியார் முகம் தெரிஞ்சது பையனு ஆஹா சார் எங்க பார்த்தாலும் வணக்கம் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு விட்டுட்டு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. மறுவாடிக்கும் வாத்தியார் கீழே போயிட்டாரு. மறுவாடிக்கு தூக்கி எழுதிருக்கான். மறுவாடிக்கு ஒரு வணக்கத்தை போட்டிருக்காங்க வாத்தியார். இப்படி சொல்லி வாத்தியாரு கொண்டு விட்டாங்க. ஏன்னா மரியாதைங்கிறது ஒண்ணு அவங்களா கேட்டு வாங்குற மரியாதை இல்லை, நம்ம கொடுக்கறதே மரியாதை. அதனால்தான் இந்த கதை ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் உண்மையிலே தாய் குலங்கள் தான் இன்னைக்கு சிறப்பா இருக்காங்க. ஆனா இந்த குறிப்புலாம் இருக்குமான்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு 12-25க்கு மேல இந்த கம்பெனி இதோட இங்கிட்டு இருக்கதெல்லாம் இந்த பீச்சாங்காய் பக்கம் உள்ள குரூப்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா சரி நமக்குள்ள போட்டி வச்சுக்கிடுவோம். அவங்க இருந்துட்டாங்கன்னா இந்த இந்த பெண்கள் உங்க வர்க்கம், நீ வந்து பெண்கள் பக்கம், நான் வந்து ஆண்கள் பக்கம். அப்படி அது இருந்துட்டாங்கன்னா உனக்கு 500 ரூபா நான் தரேன். சரி அது எப்படி 500 ரூபா நானே தான் கொடுக்கணுமா? அடே உன்ன மாதிரி விவரமானவங்க இருக்கனால நான் மாதிரி கேன போயெல்லாம் தெருவாத்துறேன். அவங்க இருந்தாலும் 500 ரூபா கொடுக்கணுமா? தப்பி தவிர 2-3 பேர் போனாலும் அவங்க இருந்தாங்கன்னா நீ எனக்கு 500 ரூபா கொடுத்துரு. அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா நான் உன்ட்ட 500 ரூபா வாங்கிக்கிறேன். தம்பி நீ 500 ரூபாய் எல்லாம் சார் அவங்க இருந்தாங்கன்னா எங்க 4 பேர் சம்பளத்தையும் உனக்கு தர்றேன். பரவாயில்லையே ரைட்டு. அவங்க இல்லைன்னா ஆனா நான் எப்போ நாடாத்துக்கு கிளம்பு இதை கேளுங்க. அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா இந்த நாடா காசு அனைத்தையும் எனக்கு வேணும். இந்த காசை வாங்கி நீ புதுசா கார் வாங்கலாம்னு இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க, அதனால நீ வாங்கலாம். ராஜாராம் வீட்டுக்காரர் நிக்கிதான் கொடுக்குறாப்லையா? அது ரேட்டு கடுமையான ரேட்டு 45. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் விடிகிற வரை நாடகத்தை வளர்த்து ஆத்தாக்க. அண்ணே நிக்கிறவங்களாம் முன்னால் வந்து உட்காருங்க. முன்னால் வந்து உட்கார்ந்தாத்தான் எங்களுக்கு ஒரு கூட்டத்தை பார்த்தா எனக்குலாம் ஒரு ஆர்வம் வரும். தன்னை அறியாமலே மேமுச்சமா நடிப்பேன். கூட்டலேன்னு வச்சுக்க தன்னை அறியாமலே நாடகத்தை கெடுத்துருவேன். அப்படியே இந்த நிக்கிறவங்க அப்படி முன்னால் வந்து உட்கார்ந்து நாடகத்தை ரசிங்க. இடம் இல்ல உட்கார இந்த இருக்கியா இதை காட்டிலுமான இடம் இல்ல. அண்ணே கோச்சிலாம் பண்ணி வாங்கண்ணே உங்களை கும்புறேன்னு. இந்த கம்பெனி எல்லாம் எதுக்கு நிக்கிது தெரியுமா? பொம்பளையால கட்டி பிடிச்சவனா அதோட வண்டி எடுத்துட்டு ஓடி போயிடலாம். இன்னுமே நாடகத்துக்குலாம் ஒரு முடிவு பண்ணு. ஊர்ல அட்வான்ஸ் வாங்கையில நாடகம் பார்க்க வர்றால ஆம்பளையாளுக்கெல்லாம் தலைக்கு ஒரு கோட்டு ஒரு பிரியாணி போட்டோம். பொம்பளையாளுக்கு ஒரு பீரு ஒரு பிரியாணி போட்டா பொம்பளை ஆளுக்கு சேலை சேலை. ஆனா நீ விவரமான ஆளா இருக்க. சேலை கொடுத்தா இருந்துருங்க, பீரு கொடுத்தா புரிஞ்ச குடிச்சு நம்ம அடிப்பேன் அப்படின்னு கிளம்பி போயிருங்க. சொல்ற மாதிரியே பொம்பளை ஆளுக்கெல்லாம் சேலை ஒரு பீரு, வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் சுடிதார், வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் சுடிதாரு ஜாக்கெட்டு. நம்ம புதுசா மாடலை கொண்டு வரணும்டா 2026. அதனால ரொம்ப சிறப்பா இருந்த நாடகத்தை ரசிகர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்து பெரியோர்களே பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண்பதற்காக எங்கெங்கோ என்று வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் இந்த இளைஞர் மன்றத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் மற்றும் வெளியூரிலிருந்து நாடகத்தை காண வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும். நம்மெல்லாம் காக்கின்ற நம்ம ஊரிலே இந்த துவங்கால் கிராமத்திலே விட்டிருக்கக்கூடிய அந்த சுவாமியை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம் என்பதை சொல்லி நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம் என்பதை தெரிவிக்காக. மைக்கு அருமையா இருக்கணும், கொஞ்சம் வால்யூம் மட்டும் வச்சுக்கணும். சிங்கிள் இப்போ மட்டும் பாடையில் இதே மாதிரி இருந்தால் போதும். நீங்கள் கூட இப்படியே வச்சுட்டு போய் கூட சாப்பிட்டு கூட வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நிறைய ஊரில் போட்டு நோண்டி கண்ணா புண்ணான்னு அதை ஏற்றி இதை ஏற்றி இந்த அளவு கடுப்புல மொத்தமா சாமான புனிக்கு வேன்ல ஏற்றிடுவாங்க. கெடுக்கிறது மைச்சேட்டை கெடுக்கிற நம்ம ஆளுங்க, நம்ம ஆளுங்க கிடையாது, பக்க மேலக்காரங்க தான். அதான் பொதுவா சொல்றேன், அதான உண்மை. இந்த மிருதங்க மைக்கு கொஞ்சம் கூட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேடை மைக்கு அவுட் ஆயிரும். இந்த மேடையில் நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால எல்லாருமே சரியா இருக்குன்னு ரொம்ப சிறப்பான ஒளிபெருக்கி என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்மெல்லாம் காக்குகின்ற நம்ம ஊரிலே விட்டு இருக்கின்ற அண்ணே தெய்வ முனியாவா குடும்பத்தோட துவங்க
துவங்களுக்கு வருவோம், எல்லோரும் வருவோம். இந்த குறைகள் எல்லாம் முனியாகிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் முனியா கிட்டே சொல்வோம். குடும்பத்தோட துவங்களுக்கு வருவோம். குறைகள் எல்லாம் முனியாட்ட சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் முனியாட்ட சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். அவளை வந்தா முனியாவ நினைப்போம், அவளை வந்தா முனியப்பாவ நினைப்போம். குடும்பத்தோட குடும்பத்தோட துவங்கால் வருவோம். குறைகள் எல்லாம் புளியப்ப சாமி மகமாகி கருமாறி தாயே பத்திரகாளி கிட்ட சொல்வோம். பிள்ளை வர வேண்டில்லாம தொட்டில் கட்டுவோம், பிள்ளை வர வேண்டில்லாம தொட்டில் கட்டுவோம். எத்கரன செலுத்தி நாம மணி கட்டுவோம். பிள்ளை வர வேண்டில்லாம தொட்டி கட்டுவோம், எத்கரன செலுத்தி நாம மணி கட்டுவோம். அறிஞ்சவரு புரிஞ்சவரு முனியப்பா கையிலே, அறிஞ்சவரு புரிஞ்சவரு முனியப்பா கையிலே, அறிஞ்சவரு புரிஞ்சவரு முனியப்பா கையிலே. ஆனந்தமா இருந்தவெல்லாம் முனியப்பா கையிலே, ஆனந்தமா இருப்பதெல்லாம் முனியப்பா கையிலே. குடும்பத்தோட 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 கோயிலுக்கு போவோம், நம்ம போவோம். குறைகள் எல்லாம் முனியப்பா கிட்டே சொல்வோம். முனியப்பாவா ஏத்து திருவார் முனியப்பாவா நிறைவேற்றி வைப்பதுமே முனியப்பா. ஏத்து திருவார் முனியப்பாவா நிறைவேற்றி வைப்பதுமே முனியப்பாவா. ஆட்டமாடி வாராரையா முனியப்பாவா, ஆடி வாராரையா முனியப்பாவா, ஆட்டமாடி வாராரையா முனியப்பாவா. ஆதரிக்க தெய்வமுமே முனியப்பாவா. எங்களை புதுக்கோட்டையில இருந்து இந்த மலையில் அழைச்சிட்டு வந்ததுமே முனியப்பாவா. குடும்பத்தோட குறைகள் எல்லாம் முனியப்பாட்டு சொல்லுவோம், குறைகள் எல்லாம் முனியப்பா சுவாமி கிட்டே சொல்லுவோம். கைதட்டி 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 ஒரு சேப்பதி அன்பு உறவுகளே, புத்திரி அல்ல இன்னைக்கெல்லாம் எத்தனை புடிச்சா தண்ணி போட்டு அடி வாங்கின பாவம். அது உண்மைதானே. யார் பொண்டாடிட்டு அடி வாங்காத எந்த புடிச்ச இருக்க இருக்கிறாங்க உன்னை வெளியிலயா சொல்றாங்க? இல்ல வெளியே சொல்ல மாட்டாங்க, நான் ஓப்பனா சொல்றேன். நல்லா கை தட்டின அர்த்தம் பிரஷர் குறையுதான். இந்த அக்கா சொல்ல ஓயாம தட்டுது, அப்ப தாண்டி நம்ம பேர் வாங்கலாம் அப்படின்னு. ஏன்னா கை தட்டின அர்த்தம் பிரஷர் குறையுதான். மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்ப கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மர 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 மரன்னு கால் சூ எரிக்கிறோம். இந்த கையை அப்படி வச்சு பார்த்தோம்னா கை மர 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 மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்டு சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் குறுப்பு சேலை கட்டி 2 பேர் தான் குறுப்பு சேலை கட்டியிருக்கா. இன்னைக்கு இன்னும் நிறைய குறுப்பு இருக்கோல, கட்ட முடியாம குழம்பு வச்சுக்கிட்டாங்க, கிண்டிக்கிட்டு இருக்கவள. தம்பி இளைஞர்கள் தாண்டா இன்னைக்கு குறுப்பு வேஷ்டி இல்லனே, எல்லாருமே குறுப்பு தான். பெண்களுமே இளைஞர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான். சரி, இவங்க அப்படி இல்லை. திடீர்னு மகளிர் மன்ற கூட்டத்துக்குனாலும் குறுப்பு சேலை. ஊர்ல அடிச்சுக்கிட்டு மண்டே ஒடிச்சுக்கிட்டு போய் அதுக்கு பஞ்சாயம் பேசுறதுக்கும் குறுப்பு சேலை. இந்த திருவிழாக்கு பெண்கள்லாம் பல யோசனையில கலந்து போட்டுப்பாங்க. ஜவுளி கடைக்கு போகணும், பென்சி ஸ்டோருக்கு போடணும், நகைக்கடைக்கு போகணும், பியூட்டி பார்லர் போகணும். புருஷம்லாம் அம்போட்டு பித்து கொண்டு போய் திரும்பேன். இந்த காசை வாங்கி இங்கே கட்டணும், கறி எடுக்கணும், புராந்தி பாட்டில் 50 பாட்டில் வாங்கணும். நம்மளால போற 2 கடை தான். ஒன்று புராந்தி கடை, கொஞ்சம் குடிச்சுன்னா சாக்கடை. இப்படியே தலை ஆமா. நான் வளர்த்த ஆத்தாக்க இந்த திருவிழா வந்தோன்னா இந்த குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு
பின்னால நிலை ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு குண்டு எவனாவது பின்னால சொரண்டானா மூக்குலே அடிக்க கயறு கட்டி உண்மைதான் அவளை ஆளு குறுப்பு சேலை கட்டி சரி பின்னால பெரிய நிலையா இருக்கு அப்புறம் பயிரை நோண்டி விட்டா மைட புடிங்க விட்டாங்கிறது பெரிய நிலை வச்சு ஆர்ச்சி வச்சு கயிறு 2 குண்டு வச்சு 800 ரூபா தைய கூலி கொடுத்து புருஷம்பளை அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங்களை பார்த்து தவுசரில் 32 ஓட்டை இருக்கும் இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த முனியப்பா சுவாமிக்கு இந்த பத்திரகாளியம்மா பகவதி அம்மா அந்த மாரியாத்தால நினைச்சுக்கிட்டு அந்த 8 நாளைக்கு இந்த பெண்கள் கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படியே பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து கும்மி விட்டாவாரு எப்படி கும்மி விட்டாவா தெரியுமா அப்படிதான் பாருங்க நீங்க பாருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படியே பாருங்க நீங்க இல்ல என்னமோ நடக்க போகுது பாருங்க நீங்க அப்படிதான் பொம்பளை கும்மி விட்டுற பாப்பா வளர்க்காவ அண்ணா இப்படித்தானே கொட்டுவாங்க அண்ணா ஒரு ஆளு ஒரு சீல பாடுவாங்க அது எதர்ச்சியா நடக்கிறது தான் அப்படிதான் உட்காரு பெரிய புரிஞ்சல கண்டுகிட்டியா இங்க இல்லடா சண்டை விட்டுறாம அக்கா இங்க இல்ல பாப்பா இங்க இல்லடா அப்படி கும்மி கொட்டையே பேசிக்கிடுவா அக்கா இங்க இல்ல நீங்க சண்டைக்கு வந்துடாம காலையில பப்புளுக்காரனை விளக்கு மாத்திர அடிக்கிறோம் சொல்லாம நீ உட்காரலாம் அப்படி பெண்கள்லாம் அப்படி பேசிக்கிட்டு கும்மி ஓட்டுவாங்க அது நம்மால ஆம்பளையால் நுழைவான் பாரு அவங்க ஓட்ட கட்டிங்க கண்ண 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 கண்ணன் இருக்கும் நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும் அது யாருன்னே தெரியாது அது பக்கத்துல நின்றுக்குருவேன் நின்றுட்டு அத்தாச்சி அத்தாச்சி அண்ணன் வந்தேன் அண்ணன் கோலத்துக்கு வந்தேனா ஒரு ஓட்ட கட்டி கண்ண கண்ண கண்ணன் இருக்கும் அவரோட சேர்ந்து அப்படி 2 ரவுண்டு வருவா பாருங்கடி அப்படி 2 ரவுண்டு வருவேன் 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன் அதோட அடிச்சுக்கிட்டு மண்டே உடச்சுக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்ல கிடக்கும் செம்பு ஒரு பக்கம் கிடக்கும் வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும் பூசாரி வெறு மாதிரியே முழிப்பாரு தாண்டா முளைப்பாரி ஓட்ட முடியாது அப்புறம் நம்ம ஆள ஃபுல்லா அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் அண்ணா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம அந்த வேலை பார்த்துருக்கோம்ல அது மாதிரிலாம் இல்லாம உண்மையிலே நீங்க தமிழகத்திலே எத்தனை நாடகமா பார்த்துருக்கலாம் தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த ஊருக்காக இந்த துவங்கால் கிராமத்திற்காக நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு நானா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கேன் இந்த ஊர்ல நாடகம் நடக்காதுன்னு தான் நினைச்சேன் ஏன்னா மழை மதுரை காரியாவட்டில் அங்க பயங்கர மழை இங்க பார்த்தா ஒக்கூர் வர பயங்கர மழை வண்டியை ஓட்ட முடியல இந்த தெய்வம் அந்த முனியப்பா சுவாமி அருளால இந்த நாடகம் நடக்குது ஏன்னா நாடகம் வச்சா மழை வரணும் நாடு செழிக்கணும் நல்ல மழை வேணும்னு சொல்லித்தான் அதுக்காகத்தான் நாடகமே வைக்கிறது வர்ற வழியில மழை அதே மாதிரி கலைஞர்கள் வந்து இந்த ஊர்ல இறங்கி அந்த பவுடரை போட்டு பாடினாலே அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு ஏன் உங்களுக்கு சும்மா தெரியாம மைக்க போட்டு நீங்க நாடு செழிக்கணும் நல்ல மழை வேணும்னா பாடலாம் ஏன்னா நாங்க மாதிரி கலைஞர்கள் வந்து நாடு செழிக்கணும் நல்ல மழை வேணும்னு சொன்னாத்தான் இந்த மலை ரொம்ப சிறப்பான மலை வேற இந்த மலையும் ரொம்ப சிறப்பான தெய்வம் அந்த முனியப்ப சுவாமி அருளாலே எல்லாரும் சிறப்பாக வாழன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்னகரத்திலும் புன்னகரமாய் வாங்கனே வா சொல்லிடு 6 மணி இந்த நாடகத்திலே பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலும் முனியப்ப சுவாமி இளைஞர் மன்றத்தின் சார்பிலும் பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது 6 மணி கலையரசு அன்புண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் புதுகையை சேர்ந்த பிரபுராஜ் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது
உன்னால் முடியும் என்ற ஒரு புத்தகத்தை நினைவு பரிசாக, உண்மையிலே உன்னால முடியும், அதுக்கு தேவை எல்லாருக்கும். உண்மையிலே இந்த புக்கெல்லாம் எல்லாருக்கும் அமையாது, ஏன்னா அவர்னால முடியும், உன்னால் முடியும். மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி ரெட்டாயத்தை சேர்ந்த காலேஸ்வரன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கேட்டதும் கிடைத்திடும், காலையில கேட்டதும் சம்பளம் கிடைச்சிடும், அதான் கேட்டதும் கிடைத்திடும் புக்கு நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுகையை சேர்ந்த ஏகே அருள் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பிலே மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து எது தர்மம் அந்த புக்கு நினைவு பரிசாக வழங்கப்படுகின்றது. எது தர்மம்னு நமக்கு தெரியாம தெரியலாம். தாள கலைஞர் அன்பு மாமா புதுகையை சேர்ந்த நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து ஒரு நினைவு பரிசு இல்லையா, பொன்னாடை மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அண்ணே நமக்கு சொல்றீங்க, சொல்லிடுங்க. இவ்வரங்க மேடைகளே அன்பு தம்பி நாடக உலகத்தின் மிக உச்சத்தில் கொடிகட்டி பறக்கும் அருமை தம்பி எம்பி கார்த்திகராஜா அவர்களுக்கு சிவகங்கை சீமை வரலாறு என்ற பதிவை அன்பளிப்பளித்து பொன்னாடை மலர் மாலை அணிவிக்கின்றார்கள். எங்களுக்கெல்லாம் உண்மையிலே எத்தனை ஊருக்கோ நாங்கள் போயிருக்கோம். இந்த இளைஞர்கள் பெரியவர்கள் நிறைய ஆள் தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுக்கத்தான் வருவாங்க. இன்னைக்கு இந்த நாடக கலைஞர்களை பாராட்டி உண்மையிலே இந்த ஊர் பேரை பத்தில துவங்கால், ஏன்னா எந்த ஒரு செயலை துவங்கினாலும் துவங்குறது தான் அந்த கால், அதே அந்த துவங்கால். இந்த ஊர்லே நமக்கு நாடக கலைஞர்களை பாராட்டி மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து ஒருவருடைய புக்கு ஒருவருடைய வரலாறு, எனக்கு சிவகங்கை சீமையினுடைய வரலாறு உண்மையிலே எனக்கு கொஞ்ச நாளாக நாரதர் என்னை கேள்வி கேட்பார் தெரியலன்னு சொல்லிடுவேன். இன்னுமே நாரதரை கேள்வி கேட்கிறோட நாரதரை சொல்லிக்காம வீட்டுக்கு போயிடுறேன். இந்த சிவகங்கை சீமை வரலாறு எனக்கு கொடுத்த எங்கள் நாடக கலைஞர்கள்லாம் ஒரு ஆளுக்கும் இந்த புத்தகத்தை உண்மையிலே அதே பாராட்டு. இந்த படித்தவர்களுக்கு அதே ஒரு சிறப்பு. இந்த துண்டு மலர் மாலை பொன்னாடை நினைவு பரிசாக ஒரு புத்தகம் நல்லா படிக்கணும், 4 பேருக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும். கல்வி மட்டும் எப்பவுமே மனசிலே நிற்கும். இந்த சிவகங்கை சீமையினுடைய வரலாறு புக்கு வழங்கிய அன்பு விழா குழுவினருக்கும் முனியப்ப சுவாமி இளைஞர் மன்றத்தாருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் அன்பளிப்பித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புடன் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த 10ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பிலே 400 மார்க்கில் 450 மதிப்பெண் எடுத்த அந்த மாணவர் மாணவியருக்கும் 12ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிலே 450 மதிப்பெண் எடுத்த அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த விழா குழுவினர் சார்பிலே முனியப்ப சுவாமியின் மன்றத்தின் சார்பிலும் மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்படுகின்றது. 10ஆம் வகுப்பில் 450 மதிப்பெண்கள் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மேடை நோக்கி வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் நாடக மேடை நோக்கி வருமாறு விரைந்து வருமாறு ராமச்சந்திரன் விவேகா அவர்களின் மகன் ரா வசீகரன் அவர்கள் மாங்குடி பள்ளியில் முதல் மாணவனாக 500க்கு 486 மதிப்பெண்கள் பெற்று வரலாற்று சாதனை புரிந்திருக்கிறார். அந்த மாணவன் மேலும் பல சாதனைகளை புரிந்து ஒரு கரவசைகள் நம்ம ஊர்ல ஒரு மாணவர் படிச்சுக்கார நமக்கு தான் அது பெருமை. சிறப்பு என்றால் மாங்குடி பள்ளியில் தொடங்கியதிலிருந்து வசீகரன் தான் முதல் மாணவன் 486 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். 486 நான்லாம் மொத்தமே 86. வசீகரன் அவர்கள் மேடை நோக்கி வரவும். அடுத்ததாக பழனிவேல் ஜீவா அவர்களின் மகள் சுவேதா
500க்கு 465 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவரும் மேடை நோக்கி வருமாறு மேடைகளை அழைக்கின்றோம். வீரமணி காளிமுத்து அவர்களின் மகள் பிரியதர்சினி அவர்கள் 500க்கு 457 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மெய்யானமூர்த்தி சுகன்யா அவர்களின் மகள் கவிப்பிரியா 500க்கு 452 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். முருகன் மாரி அவர்களின் மகன் ஜெயகிருஷ்ணன் 500க்கு 432 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாயகிருஷ்ணன் கலையரசி அவரது மகன் ஜெயசீலன் 500க்கு 412 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுந்தரம் தமிழச்சினி அவர்களின் மகன் ருஷிதரன் 412 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவரும் மேடை நோக்கி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிராம தலைவர் திரு KP கணேசன் அவர்களும் வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கரிப்பிரியா நினைவு பரிசை பெறுகிறார். ஜெயகிருஷ்ணா ஜெயகிருஷ்ணன் அதுல ஒருத்தன் கண்டுபிடிக்காம தொப்பு ஆடுதான். அதெல்லாம் ஆடப்படும் சட்டையை லூசா போட்டு அதுல கண்டுபிடிக்கிறேன் தொப்பு ஆடுனேன். உண்மையிலே ரொம்ப சிறப்பான இந்த மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா எந்த ஊர்லயும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. உண்மையிலே எங்க ஊர்ல எல்லாம் தலைக்கு ஒரு பிராந்தி பட்டத்தை வாங்கி கொடுப்பாங்க. பக்காடி புல்லு நாடு மயிரோட வளர்ச்சி ஆகாது. நமக்கு புல்லு முளைச்சிடும். பக்காடியில் சாப்பிட்டா உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். உண்மையில இந்த பாராட்டுகளை தெரிவித்து இந்த விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த முனியப்ப சுவாமி இளைஞமடத்தாருக்கு நெஞ்சார நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துகிட மற்றும் எண்ணகரத்தில் முன்னகரமாய் விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் துவங்கால் கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சுவாமி திருக்கோவில் 35ஆம் ஆண்டு அபிஷேக ஆதாரணை உற்சவ விழாவை முன்னிட்டு நாடக வெகு சிறப்பான நடைபெறும். அனைவரும் காண வருகை அன்புடைய நிகழும் மங்களகரமான பராப வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணிக்கு மேற்படி கிராமத்தில் அமைந்துள்ள முனியப்ப சுவாமி சிங்கார முன்னணி கலையரங்கில் சிவகங்கை தாலுகா உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மற்றும் துவங்கால் கிராம பெரியோர்கள் இளைஞர் முன்னிலையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகரை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளியர்ம நாடகம் சிறுபாடு. பங்கேற்கக்கூடிய நாடகடிகள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியவது கடமை. அன்பு அப்பா மேலப்பட்டு சேர்ந்து KP காளிமுத்தவர்கள் இவர்கள் மேலே வேலன் வேடர் ஒத்தனாக நடிக்க காத்து வருகிறார். உரையாடி குயில்வோண்டு குயிடும் கோகிலவாணி அன்பு சகோதரி புதுகையை சேர்ந்த அனிதா அவர்கள் இவர்கள் மடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்றான் என்று வெற்றி மலர் அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்து MP கலைக்கண்ணன் அவர்கள் விரங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்மோனிய கலையரசு ஆர்மோனிய சக்கரவர்த்தி பல மாணவர்களுக்கு ஆசானாய் விளங்கக்கூடிய அன்புனார் புதுக்கோட்டையை சேர்ந்த S பிரபுராஜ் அவர்களுக்கு அவர்களை விரங்கமடையிலே ஆர்மோனியம் பின்பாட்டை செய்ப்பார்கள்.
ரொம்ப சிறப்பாக இசைத்த கைதட்டின 3 பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆசையை தூதி விட்டு நம்ம எல்லாம் மியூசிக் எல்லாமே நம்ம தான் ரொம்ப சிறப்பாக அந்த அன்பு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிளை நெட்டாளத்தைச் சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் வருகமடையிலே மிருதங்கம் தவேலா டோலக் தவறு செய்வார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு தம்பிக்கு யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புடன் புதுகையைச் சேர்ந்து ஏகே அருள் அவர்கள் வருகமடையிலே ஆல்ரவுண்ட் செய்தார்கள்.
பலே முகர் சிங் முகர் சிங் என்னது இது முகர் சிங் ரொம்ப சிறப்பான முறையில் ரசித்த அன்புள்ளங்களை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கைதட்டி அன்புள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு பிரபு அவர்கள் விளங்கவிடலே தாளம் சேர்ப்பார்கள். நன்றி தெரிந்து கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீர்கம்பெனி அன்புலங்களின் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைந்திருக்கும் ஒளிவெளி அமைப்பு எஸ் கவிதா துவங்கால் போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா ஒளிபெருக்கி அன்புலங்களின் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தனர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் மருதகுடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வர்க்கமடையிலே பவனாக நிற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொழி மனதைச் சேர்ந்த கோகிலா அவர்கள் வர்க்கமடையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அடி வெள்ளக்கார வேலாகி கொள்ளக்காரி ஆனாயே அடி வெள்ளக்கார வேலாகி கொள்ளக்காரி ஆனாயே எதை வச்சு நெஞ்சடி தோலச்ச உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்டு வெள்ளிகள் அது உருவி பாயுது உன் மொழி என்ன சாட்டையோ என்ன சழம்போடு வைக்கது அடி வெள்ளக்கார வேலாயே நீ கொள்ளக்காரியாராயே எதை வச்சு நீ தோலச்ச உள்ளிருக்கும் இதயத்தை திருடி போட்ட உன் விழிகள் ஏற்றியோ என்ன உடுருவி பாயுதே உன் மொழி என்ன சாட்டையோ என்ன தழம்போடு வைக்குதே நட்டியடி காதல் செடி பறந்தேன் 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 எல்லை கோடு இல்லையேடி அறிந்தேன் 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 உலகை முன்னால் அறிந்தேனே அடி வெள்ளக்கார வேலாகி நீ கொள்ளக்காரியானாயே எதை வச்சிய நெஞ்ச நீ தொலைச்சு உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்டு விழிகள் அது உருவி பாயுதே மொழி என்ன சாட்டையோ சலம் போட அரே 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 அரே
நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் மாதிரி காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில் உள்ள திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பமுன்காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்க வேண்டும். பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்பு அழைக்கின்ற இப்படிக்கு துவாங்கால் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைதற்கு நாடக அமைப்பாளர் அன்பு மைத்தனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 70,000, கூடனா 1 லட்சம். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு மைத்தனர் மருதங்குடியை சேர்ந்த மருதமணியை தொடர்பு கொள்ளுங்க. நாடகம் மட்டுமல்ல, ஆடல் பாட, கிராம நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்க. உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வந்தா அத்தையும் கலகலன்னு இருக்கும், நம்மளை பார்க்கலே கடுப்பா இருக்கும். உள்ள போயிட்டு லேடிஸ் வர போறாங்க, லேடிஸ் வந்தா கலகலன்னு இருக்கும். நம்ம இருக்கோம்ல, ஆண் இருக்கோம்ல எந்திரிச்சு போக மாட்டாங்க. எந்திரிச்சு போனாலும் அப்படி ஒரு வாரத்தை எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சாங்கன்னா எதுவும் கட்டிங் இருந்தா சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனா இந்த நாட்டில் பெண்கள் மாதிரி ஒற்றுமையா வாழ முடியாது. இந்த தமிழ்நாட்டிலே பெண்கள் மாதிரி ஒற்றுமை நம்ம பெண்கள்கிட்ட தாண்டா அந்த ஒற்றுமைங்கிறதே. நீங்க எதை நினைச்சு அப்படி சொல்றீங்க? ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான், ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். அதுக்கு 10 பேர் தேவைப்படுதா? லேசா சண்டை பைப்புல தண்ணி இன்னி குடிக்கல, சண்டை மட்டும் வரட்டும். கல் ஒன்னே தெரியாடி இந்த ஊரு பிரசிடண்ட் நீ தான் வச்சிருந்த. சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல கிளர் கூட பைக்கில் ஏறி போன திட்டு போன 2 கண்ணால பார்த்து உன்னை பத்தி தெரியாது நீ உன்னே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருங்க. அந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. தலைவை லோனுனால பல குடும்பம் லோன் தெரியும். லோனு காசு வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாம பொண்டாட்டிக்கிட்டேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் எங்க ஊர்ல ஒரு பேண்ட் சட்டை ஓட்டு ஒரு பேக்கு போட்டு தான் வந்தேன். ஒரு 10 நாளைக்கு முன்னால, சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். அவனோட விட மாட்டேங்குதுங்க. இந்த லோனு வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேச பாரு பொண்டாட்டிய பொண்டாட்டி கண்ணங்கரேன்றிருக்கு. நம்மளால டைலாக் கொடுப்பான் பாரு, நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடின்னு சொல்லுவேன். 8 பல்லாருக்கு நம்மளால சொல்லுவேன், பல்லு முத்து சிரிப்பு போல். லோனு காசு வாங்குறேன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் பரட்ட மாதிரியே தலையஜி லூசு சிரிக்கி தலையஜி தலையில பூ அப்படின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இந்த லோனுக்கும் மஞ்சள் அன்னைக்கு தான் பூஜை சொல்லுவேன், மஞ்சளை பூச்சிரி அப்படின்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு பார்த்தா சேலை ஜாக்கெட்டு அது மாதிரி நடத்துவாங்களே அப்படி சொல்லுங்க அனுபவம். பொண்டாட்டிக்கு பார்த்தா சேலை ஜாக்கெட்டு, புருஷனுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி நைஸா புருஷன்கார கேட்பாரு. அன்னைக்குன்னு பொண்டாட்டிக்கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் நான் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன், என்னவோ மற்ற நாள்லாம் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இந்த சேர்ந்த இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், மதுரா, பிரதீஸ்வரி, அப்புறம் மயிர புழுங்குரண்டி. ஆசீர்வாதம் ஒரு லோன் அதுக்கு ஆசீர்வாதம் பேர் வச்சு பணம் வாங்குறவரை புருஷன் முன்னாடி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பிட்டேன், தேவை வச்சிருக்கேன், மச்சனை தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குறவரை கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜரை கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க கும்பிட்றக்கா, அக்கா 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், வேலையை விட்டு நீக்குவாங்க அக்கா அப்படின்னு. விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. விடியுமா முடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். வந்து பாய வரிச்சு ஒரு விளக்கு ஒன்று 10 வைக்கிறேன். அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். பணத்தை வசூல் பண்ணி விளக்கு அமைச்சினேன். இதோட நம்ம வீட்டுல 2 குட்டியாச்சிர போயிடணும். இதுவும் பார்த்தாம 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கு, கில்ஸ் வச்ச செருப்பு, நான் தான் குழு தலைவி, மயிரை புடுங்கின தலைவின்னு. ஆளு சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோத்தான் ஆத்தாங்க. பார்த்தா அவங்க பண்ற அமுதா காசை கட்டல உடனே நீக்கிடுவேன், மயிரை புடுங்கி புடுவேன். என்ன கை காசு போட்டு கொடுத்த மாதிரி. தயவு செய்து சொல்றேன், நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குவோம். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு தெரிந்துக்கிட்டு வாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எழுதியே தூங்கணும். நன்றி. அன்றைக்கு கலந்த வணக்கம். எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு, அருமையான சாப்பாடு ஏற்பாடு, காசு கொடுத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்துன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அந்த சாப்பாடு மட்டும் இனிமேல் ஊரில் போட்டணும். ஏன்னா சாப்பாடு 10 கலைஞர்களுக்கு ஊரில் சாப்பாடு வர்றதுதான் பெரிய புண்ணியம். இந்த கரண்ட் வேற வச்சு மழை வச்சு 3 ஹோட்டல் இல்லை. டிரைவர் வண்டியை போய் நிப்பாட்டுறேன், பிராந்தி கடையில் நிப்பாட்டுறேன். இருட்டா இருக்கவங்க தெரியாம மலையில தோசைகள் நனைஞ்சிருச்சு. நாங்க பட்ட பாடு. ஆமாக்கா உண்மையிலே. ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு சாப்பாடு வர்றது ஊர்ல தான் பெரிய புண்ணியம்.
ஏன்னா சில ஆளுக்கு காசை வாங்கிட்டு நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படிலாம் அது செய்யறது தான் தவறு. ஏன்னா 10 கலைஞர்கள் வந்து நம்ம ஊரில் சாப்பிட்டா அது நமக்கு புண்ணியம். ஏன்னா சாதி மதம் பார்க்காம இருக்கிறது கலைஞர்கள். அதே மாதிரி சாப்பாடு ஊரில் ஏற்பாடு செஞ்ச அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினோம். நன்றி. என்னை கலந்த வணக்கம். பாடிரா சத்தியே எங்கள் நாடகத்தினை வீடியோ கவனித்து கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்புண்ணன் கோமாளி ரசிகன் பேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன் வர நம்ம நாடகம் எந்த மாவட்டம் என்ன தாலுகா எந்த கிராமத்தில் நடக்கும்னு காலை ஒரு 10 மணிக்குள்ள அந்த பேஸ்புக் ஐடியில் வந்து அன்பு சொந்தங்களே பார்த்து இங்கே ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அண்ணே கனி அவர்களுக்கு நெஞ்சாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்றோம். பாடிரா சத்தியே அவாரே சுத்தியே பார்த்து பார்வையிலே பூத்த சோலையிலே மாமென்பட்ட மறி கொழுந்து நீங்குடி கொஞ்சம் கறி விருந்து மாமென்பத்த என் மறி கொழுந்து நீங்குடி கொஞ்சம் கறி விருந்து கொஞ்சி கஞ்சி நான் வாரை கொஞ்சி கொள்ள நீ வாடி வாடிரா சத்தியே அவாரே சுத்தியே பார்த்து பார்வையிலே பூத்த சோலையிலே உன்னால நான் கெட்டு போனேனடி தன்னால வருவேனி பின்னாலடி உன்னால நான் கெட்டு போனேனடி தன்னால வருவேனி பின்னாலடி தங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்துரு மனசுக்குள்ளே ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் உன்னை தேடுது ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் உன்னை தேடுது அடிய வாடிரா சத்தியே அவாரே சுத்தியே பார்த்து பார்வையிலே நான் பூத்தே சோலையிலே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்கேன் மகாராணி நீ வந்து வச்சுக்கடி மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்கேன் மகாராணி நீ வந்து வச்சுக்கடி மஞ்சள்ல தாலி ஒண்ணு செஞ்சிருக்கேன் மகராசி நீ வந்து கட்டிக்கடி ஊத்து குளுக்கிற எனக்காக காத்து கிடைக்கிற உனக்காக ஊத்து குடுங்கிற எனக்காக காத்து கிடைக்கிற உனக்காக அடிய வாடிரா சத்தியே அவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே நாம் எம்பத்த எமறி கொழுந்து நீ குடுவி கொஞ்சம் கறி விருந்து நாம் எம்பத்த எமறி கொழுந்து நீ குடுவி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரை பாடிரா சத்தியே அவாரே சுத்தியே பார்த்து பார்வையிலே நான் பூத்த சோலையிலே. இந்த பாடல் எனது சொந்த பாடல். நான் தயாரித்து நான் பாடிய பாடல், நான் நடித்த பாடல். கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனல் பாருங்க. அன்பு சொந்தங்களே, அன்பு கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்து நன்றி. இன்னைக்கு கலந்த வணக்கம். ஆனந்தத்தின் சிந்து பூஞ்சோலைகள் ஆனந்தத்தின் சிந்தும் பூஞ்சோலைகள் ஆயிரம் சீர்கொண்டு வந்தீனமா காதல் தேகம் அந்த சுகம் கண்டுகொள்ள கொஞ்சம் இங்கு வந்தால் என்னம்மா ஆனந்தத்தின் சிந்தும் பூஞ்சோலைகள் ஆயிரம் சீர்கொண்டு வந்தீனமா
மணியே மணியே எல்லாம் கவிதை எங்கே கற்றுக்கொண்டு இத்தகையது சொல்லி தந்த எங்கள் தேகம் அள்ளி தந்த எங்கள் மோகம் அன்றாடோ உள்ளோ கண்டே ஆனந்தத்தில் சென்று பூந்தோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தீனமா நேரம் உண்டு காலம் உண்டு மாலையிட சொந்தம் உண்டு மாலையிட்ட பின்னால் என்ன சோலை கிளி கொஞ்சம் கண்டு பொன்னே பூவே எல்லாம் கவிதை எங்கே கற்றுக்கொண்டு இத்தகையது சொல்லி தந்த எங்கள் தேகம் அள்ளி தந்த எங்கள் மோகம் அன்பே ஆடோ உள்ளோ கண்டு ஆனந்தத்தில் சிந்து பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தீனமா காதல் தேயோ அந்த சுகம் கண்டுகொள்ள கொஞ்சம் இங்கே வந்த என்னம்மா ஆனந்தத்தின் சிந்து பூஞ்சோலையே ஆயிரம் சீர்கொண்டு வந்தீனமா என்ன பண்றீங்க? பெட்டி சத்தம் கேக்குதான்னு பாக்குறேன். இன்ன வரைக்கும் கேட்டுச்சுல? கேட்க மாட்டேங்குது. நான் வந்தோடனே மட்டும் எப்படி கேட்காம போவேன்? நீ வந்தாதான் கேட்கணும். என்ன கேட்கணும்? சத்தம் கேக்கும்படி கேக்குதா? எப்படி கேக்குது? நல்லா இருக்கியா அண்ணே? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்க தானே நாடத்துக்கு வந்திருக்கேன். என்ன ஆளை பார்க்கவே முடியல. என்கிட்ட ஓடி போயிட்டீங்க. நான் ஓடி போயிட்டேனா? நீ தான் ஓடி போயிட்ட. நான் அங்கே தான் இருக்கேன், நீங்க தான் ஓடி போயிட்டீங்க. அப்படியா? இப்ப சேர்ந்துட்டோம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன சேர்ந்துட்டோம் புரியலையே. இன்னைக்கு சேர்ந்துட்டோம்ல. ஓ அப்படி சொல்றீங்களா? இருக்கட்டும், உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப கொல்ல பிரியம். யார? இல்ல உங்களை பார்த்ததுல அவ்வளவு ஒரு சந்தோஷங்கிற. நல்லா இருக்கீங்களானே? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கிய? ஏன் நல்லா இருக்கிய? நீ எதுக்கு கேக்குற? எதுக்கு நல்லா இருக்கிய? நாங்கெல்லாம் நல்லா இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்க. நீ நல்லா இல்லன்னா நாங்க நல்லா இருக்க கூடாதா? நல்ல எண்ணம் உனக்கு. இல்ல அப்படிதான் இருக்கணும். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கிறேன். நல்லா இருந்துட்டு போங்க. அண்ணே நீங்க நல்லா என்ன சாவ விடுறியா? போங்க. நல்லா இருக்கண்ணே. நான் உங்களை நல்லா இருக்க வேணாம்னே. நல்லா இருக்க, நல்லாவே இருக்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? வயித்து எரியுது. நீங்க நல்லா இருக்கீங்க. அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கலாமா? என்னதுப்பா? அந்த பிள்ளைக்கு இப்ப கொஞ்சம் சுருங்கி போச்சா என்ன மனசு? நல்லா இருக்கப்பா, நான் நல்லா இருக்கப்பா. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? சந்தோஷம். ஓ தாளக்காரை சொல்லுங்க, என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்கீங்களே, எதையோ பறி கொடுத்த மாதிரி. அதானே. நாளே நல்லா இருக்கீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நாடகம் பார்க்க வந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்க. இவங்கள முதல்ல நீ கிளப்பு. ஆமா, ஒவ்வொருத்தருக்கா உட்காந்து கிளப்புறதே எனக்கு வேலை இல்ல. நீ பாடு கிளம்புற. நல்லா இருக்கீங்களா? எங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நல்லா அந்த அத்தை என் கம்பெனில ஃபுல் ஃபார்ம்ல தானே உட்காந்துருக்கு. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க. ஆமா, இவங்க தான் செத்து போன பாப்பாட்ட உட்காந்து நல்லா தானே உட்காந்துருக்காங்க. செத்து போன பாம்பாட்டமா? நான் சொல்லணும் அத, நீ ஏன் சொல்லிக்காத, நான் சொல்லணும். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களாத்தா? உங்களே கலந்து உட்காந்துருக்கீங்க. இருக்கட்டும், ஒளிய நொலி பறிக்கானே. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் உங்களுக்கு இடம் இல்லைன்ட்டாங்க? இந்த இடம் இருக்குல்ல, ஈரத்துல உட்காராதப்பா, மனசு கஷ்டமா இருக்கு. இங்க மட்டுமல்லாது உலகம் எங்கும் எங்களை புகழ்பெற செய்யும் யூடியூப் சேனல் கோமாளி ரசிகன் அதானே அன்புள்ளத்திற்கேன சர்வம் நாங்கள் சாத கலைக்குள்ளின் சர்வம் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. இங்க யாரு பிரபண்ணே? என்ன ஏதாச்சும் வம்புழுத்தீங்க? நான் இன்னைக்கு வம்புழுக்க மாட்டேன். எனக்கு பதிலா ஒரு அண்ணனை கூட்டி வந்திருக்கேன். செகப்பு சட்டை. யாரு சுண்ணத் பண்ணி விட்டுறேன், பேசாம உட்காரணும்.
இன்னைக்கு ஏதாச்சும் வம்புடுத்தீங்க அந்த உட்காந்துருக்காரு போலீஸ்கார், அவர்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஆமா யாருகிட்ட? சரி அதனால வந்தமா பத்திரமா போட மாட்டிருக்கா போயிடமானே போட சொல்றேன். கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி கொண்டே நடி இன்பே நடி உன்னை ஒரு தடவை பார்த்ததில்லை. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி நினைச்சு இளமாதது கண்ணிமைக்கோ நேரத்திலே காதல் கண்டு நடி கற்கண்டு நீ கண்ணில் வந்தா கடித்து நடி பார்க்காத ஒண்ணும் இல்லை ஒன்னும் மிஞ்ச யாரும் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கலாம் சாப்பாட போட்டுக்கலாம். நான் திருடி பழக்கம் இல்லை திருடனாகிட்டடி உன்னை பார்த்து ரசிப்பேனடி. கண்ணிமைக்கோ நேரத்திலே காதல் கொண்டு நடி ஏறி நல்லாங்கி ஏறி தண்டா மாமா இழந்த பாலே போதாண்டா. ஏறி நல்லா விழுப்பட்டமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டமா. நீங்க என்னத்தை ஏறி உழுப்புறீங்க? வர்றாங்க. டான்சராக நடித்துக் கொண்டிருக்கும் சகோதரி கோகிலா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலையும் கைத்தறி அடையும் கங்கை எங்கே போகிறாள் என்ற ஜெயகாந்தன் அவர் எழுதிய புத்தகமும் வழங்கப்படுகிறது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க தலைப்பா. கங்கை எங்கே போகிறாள் உனக்கு தகுந்த ஜெயகாந்தன் எழுதிய புத்தகம். அருமையான புக். போட்டோ எடுத்துக்கனே நல்லா இருக்கு. போட்டோ எடுத்துற வேண்டியதா. அருமையான புக். அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கனே நல்லா இருக்கு. எனக்கு பொன்னாடையும் பூமாலையும் அளித்து கௌரவப்படுத்தி அன்புலத்திற்கு என சர்வகம் நாங்கள் சொந்த கணக்கிலும் சர்வம் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. கங்கை எங்கே போகிறாள்? எங்க இருக்கு கங்கை? அதெல்லாம் வத்தி போச்சு. அம்மூட்டு உனக்கு தர மாட்டா. கங்கை எங்கே போகிறாள்? கங்கை எங்கே போகிறாள்? இருக்க இருக்க கடல் உள்வாங்கிட்டே போகுது. இல்ல கங்கை யாரு உள்வாங்கிட்டே போகுதுன்னு நான் வேற எதுவும் நீர் வரத்து கம்மியா இருக்கு. நீ சொன்னில உனக்கு தான் தலைப்பு கரெக்டா இருக்குது. அம்மூட்டு நீங்க வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே இருக்கட்டும். சரி அதனால அடுத்த பாட்டு எதுல விட்டேன்? யாரும் வாயில விட்டேன். அவர் பேச பேச
சிரிக்க கூடாது. பல்லு மட்டும் தான் வெள்ளையா தெரியுது, சிரிக்க கூடாது. என்ன கரையர் வந்துட்டு வெள்ளை சட்டை போட்டு வந்துருக்காங்க. நீங்க ரொம்ப நான் ரொம்ப சொல்லுங்க நல்லா இருந்தா சொல்லுங்க. ஏறி நன்னாங்க ஏறி நண்டா மாமா ஏறபால கொப்புடா ஏறி நல்லா உழுப்பட்டமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா ஏறி நல்லா உள்ள மாமா பழத்தை நல்லா பறிக்க மொழிகி நான் உனக்கு அண்ணன் வேணும். உங்களை சொல்லவே இல்லையே. கை இங்க நீட்டுற. நான் இப்படியே யார வேணா நீட்டுவேன். உங்களுக்கு நான் ஒம்மூட்டு வரல எம்மூட்டு வரல. நான் யாரை பார்த்தாலும் நீட்டுவேன். அவனை ஓயாம அம்புழுத்துக்கிட்டே இருக்கு. நானா அம்புழுத்துக்கிட்டே இருக்கேன். பாரு என்ன நடக்க போகுது பாரு. எல்லாம் அவங்களா உட்கார்ந்திருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? அவங்களா உட்கார்ந்திருக்காங்க. அவங்களா உட்கார்ந்திருக்க தைரியத்துல தான் உங்கள்ட்ட கேக்குறேன். யார் நீ குழந்தையா? கொழுந்தனா ஆருக்குப்பா? எம்பெருமானே ஈஸ்வரா பரந்தாமா பரம்பரலே ஆத்தா மாரி ஆத்தா மொச்சக்கொடை பெருமாளே. மொச்சக்கொடை பெருமாளா? அது என்னமா மொச்சக்கொடை பெருமாள்? எங்க கொல்சாமி. ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்னதே கலமுலிகி பிஞ்சிலே குடி நம்ம மாமா பிஞ்சிலே குடி நம்ம மாமா. என்ன பாப்பா பிரச்சனை? என்னம்மா? நான் மட்டும் கைங்கிட்ட மட்டும் கைய நீட்ட கூடாது. நீ பிஞ்சிர உடனே குஞ்சிர உடனே நீ சொல்லாமா? நான் பிஞ்சிர ஓயாம அம்புழுத்துக்கிட்டு இருக்கா. உளுந்து கடிச்சு பாரு ஏதோ நடக்க போகுது. ஆனா அப்பா நல்ல தூய தமிழ்ல நல்லா பேசுறீங்களே. எனக்கு பிஞ்சிலே குடி நம்ம எனக்கு தான் இந்த மைக்க முன்னாடி நீட்டிட்டாங்க. எதுவும் பேச முடியல. நீங்க படுக்க வச்சிருக்கனால நல்லா நல்லா பேசுறீங்க. நல்ல நான் கூட பேசுகிறேன். பிஞ்சிலே குடி நம்ம மாமா பிரியமான குடலையே ஆமக்கு ஆமக்கு ஜன்னலா திறந்து வச்ச மாமா ஜமக்காலத்தை விரித்து வச்சு ஜன்னலா திறந்து வச்ச மாமா ஜமக்காலத்தை விரித்து வச்சு பிஞ்சிலே ஜன்னலத்தை திறந்து வச்சு மாமா ஜமக்காலத்தை விரித்து வச்சு நல்ல பாம்பு ரூபம் கொண்ட மாமா அவருவை சமத்தின ஸ்டைலு தான் சூப்பர் ஸ்டைலு தான் ஸ்டைலுக்கேத்த மயில நானு தான் பிகர் தான் பிகர் தான். அங்க திரும்பி என்ன பண்றீங்க? எங்க அப்பா இங்கிட்ட திரும்பி உட்கார்ந்திருக்காரு. அட இருமல் வந்துருச்சுமா. அங்கிட்டு இருமிட்டு பாருங்க. பிகர் தான் சூப்பர் பிகர் தான் பிகருக்கேத்த மயில நானு தான். டச்சி 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 என்ன டச்சி நீ டச்சி டச்சி இல்லங்க அந்த புள்ள டிச்சு டிச்சுன்னு அது என்னமோ பண்ணுச்சு. நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு வாசிச்சதுக்கு ஆளுனேன். நான் தப்பா தவறா எதுவுமே பண்ணல. பசமுள்ள பாட்டு கட்டும் பாவலரு விளையாடு ஒரு மாலை போடட்டுமா? பாசமல்ல பண்டிகரு பாட்டு கட்டும் பாவலரு நான் ஆடு நாட்டத்துல அது புண்டே வச்சு அதே புண்டு வச்சேன். வரமாட்டேங்குது. எடுத்துட்டல்ல. என்ன எல்லாம் நானும் பாக்குற மாதிரி உட்காந்துருக்கீங்களே. முதல்ல மாட்டு காதுல நான் மாட்டுவேன். உங்களையா கூப்பிட போறேன். என்னப்பா அடி அன்னக்கிளியே ஒண்ணு கண்ணம் தண்ணியே விட்டு 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 போக தாக்கத்துக்கு தாக்கத்துக்கு என்ன போடுங்க போடுங்க போடுங்க. அன்னக்கிளியே ஒண்ணு கண்ணம் தண்ணியே விட்டு தாக்குது 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 தாக்குது. அப்படி கொடுங்கயா. இது எப்படி பாட்டுங்க இந்த பாட்டு? காட்டு ரோஜா வாசமுள்ள காட்டு ரோஜா
மாமா என்னமோ சொல்றாரு, அதை கேட்டுக்கிட்டு அதை படிக்கிறேன். டாடி அவர் ரொம்பக்கு நான் போக மாட்டேன். அவர் ரொம்பக்கு நான் போக மாட்டேன். பசமுல்ல நான் கூடாத மோகினி கட்டிடாத மார்கழி வெத்தலம் அடித்து கொடுமா வெளியே சொல்லலாமா மாமா 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 ஏமா 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 ஏறிக்கையா ஏறிக்கையா அடித்தாதில்லை எத்தனை பேர் ஏறி 4 பஞ்சர் இல்லை அண்ணே வாங்கண்ணே, காவல்துறை இருக்காங்க பாத்துக்குவாங்க. வாங்கண்ணே இன்னைக்கு அண்ணே நீங்க நாடாமக்க வாங்கண்ணே, அவங்க காவல்துறை எல்லாம் போறாங்க, அவங்க பாத்துக்குவாங்க. இங்க வாங்கண்ணே எல்லாம் எங்க அண்ணே நாடகத்தை இங்க பாருங்கண்ணே. அண்ணே நல்ல கூட்டமா இருக்கு, தயவு செய்து நாடகத்தை பாருங்கண்ணே. நெல்லரசி பல்லழக நேரம் ஒரு சொல்லழக மாமா. நெல்லரசி பல்லழக நேரம் ஒரு சொல்லழக மாமா. நெஞ்சுக்குள்ள என் நெஞ்சுக்குள்ள சின்ன நெஞ்சுக்குள்ள உன்னை நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்சு மாமா. நான் உன்னை நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்சு மாமா. நான் நெல்லரசி பல்லழக நீரவர் சொல்லழக மாமா. ஏ மாமா அதுதான் சொல்றேன். விளங்காத பையன். விளங்குமா அந்த காரியம் விளங்குமா? அசுறு கூட விளங்காது. இந்த அண்ணே வந்தா அஞ்சரிய மாமா. மாமா நெல்லரசி பல்லழக நேரவர் சொல்லழக மாமா. ஏ மாமா கரையா பேசுறிய மக்கனையா கொஞ்சறிய மாமா. ஏ மாமா சக்கரையா பேசுறிய மக்கனையா கொஞ்சறிய மாமா. ஏ மாமா நீ கரையில் சூப்பர்ரா.
சே பப்பனம் கூட்டிட்டு வர சொன்னா பைத்தியத்தை கூட்டிட்டு வந்துட்டு பெரிய இம்சையா இருக்கு. மரியாதையா மரியாதை அப்பா அப்பா எம்பெருமானே ஈஸ்வரா பரந்தாமா பரமலே மோச்ச கொட்ட பெருமாளே சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு நட்டாப்பு சுந்தரி வருத்தி மல்லாட வந்தாரா சித்தாட கட்டிக்கிட்டு